என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, "என்ன கல்யாண பொண்ணு ஜாலியாக இருக்க போல, ஒரு ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை, நானா உனக்கு பண்ணணும் போலன்றா." ஆனால் எனக்கு தான் தெரியும் இங்கே என்னென்ன நடக்குது. காலையில் எழுந்து குக்கிங்லேருந்து க்ளீனிங்லேருந்து எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். பேச்சு மட்டும் கல்யாண பொண்ணு ஃப்ரீயாக ஜாலியாக இருக்க போல, ஜாலியாக இருக்க போல. யாராக இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், ரூமாக இருந்தாலும் சரி, ப்ரைடாக இருந்தாலும் சரி, ஜாலியாக இருக்கல அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகுது எல்லா வேலையும் செய்கிறதுலேருந்து எல்லாமே. ஒரு நாளைக்கும் எப்படா தூங்கலான்னு இருக்கு. இதில் மேடம் ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்னாங்க, செகண்ட் லைன் போது எப்போ பார்த்தாலும் டூயேட்டா ஹனிமூன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா? சும்மா இரேண்டி. இதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இன்னும் மண்டபத்துக்கு தேவையான ஐட்டம்ஸே பேக் பண்ணாது இருக்கு. ஐயோ கடவுளே, யாராக இருந்தாலும் கேட்டுறாதீங்க. இதில் வெளியே போனாவே கல்யாணம் பண்ணு, கல்யாண கலை வந்துடுச்சு, ஜாலியாக இருக்க போல. கல்யாண கலை வந்துடுச்சு, அதுக்கு முன்னால் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்றது எனக்கு தான் தெரியும். முடியல, யாரும் கேட்காதீங்க. இதில் பூமர் ஆன்ட்டிங்க வேற அட்வைஸ் போட்டு தள்ளுறாங்கயா. கேட்டாலையும் தப்பு, கேட்கலனாலும் தப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஐயோ முடியல, ஏண்டா இப்படி இருக்கு. எங்கள் அம்மா எப்பயோ அட்வைஸ் பண்ணாதவங்க கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து 6:01 எழுந்திருக்கா. மாமியார் வீட்டுக்கு போனால் சூப்பர் என்னை வாழ்த்த போகிறாங்க. 1 நிமிஷம் தாங்க எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அதுக்கு 6:01 எழுந்துட்டேன் போ அப்படின்றாங்க. அவங்க கூட கேட்க மாட்டாங்க. எங்கள் அம்மா இப்போ போ என்னை நல்லா வாழ்த்த போகிறாங்க அப்படின்றாங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, என் ஃபோனுக்கு ஃபோன் வந்துச்சுனாவே மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் என்ஜாய்ன்றாங்க பாரு. அப்போ ஏறும் பாரு ஒரு கோவம் எல்லாரையும். ஆனால் என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் மை செல்ஃப். எனிவே கைஸ், நீங்களும் அப்கமிங் ப்ரைடாக இருந்தால் உங்கள் வீட்டில் என்ன மாதிரியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.